ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா பில்டர்ல இன்ஜினியர் பாலா. இந்த வீடியோவில் அப்ரூவல் டிராயிங்னா என்ன, அது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போன வீடியோவில் வந்து அப்ரூவல் டிராயிங் டீட்டெயிலை பற்றி ஃபுல்லாக எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அந்த வீடியோவும் பார்த்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அப்ரூவல் டிராயிங், அதை ப்ரூவ் பண்ணிட்டு சொல்லுவோம். இதில் உள்ள டீட்டெயிலாக என்னென்ன இருக்குது, என்னென்ன வருங்கிறத உங்களை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அப்ரூவல் டிராயிங்கில் வந்து நம்ம லேண்டோட பட்டாவை வச்சு இது வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ரூவல் டிராயிங் டாப்பில் வந்து இந்த பிளான் ஷோயிங் த ப்ரொபோஸ்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்சிசி ரூஃப் ரெசிடென்ஷியல் பில்டிங் இன் ஆர்எஸ் நம்பருங்கிறது வந்து நம்ம லேண்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கும். அதை போட்டுட்டு அடுத்து நம்ம எந்த வில்லேஜில் கட்டுறோமோ அந்த வில்லேஜ் நேமு, எந்த தாலுக்காவில் வருதோ அந்த தாலுக்கா, எந்த டிஸ்ட்ரிக், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்னு நம்ம பண்ணுறோம் இல்லை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் வந்துடணும். நேம் ஆஃப் ஓனர்னு எந்த யாருக்கு நம்ம கிளைண்ட்டு நேம் வந்து இதில் போட்டணும். நேம் ஆஃப் த ஓனர்னு சொல்லி மிஸ்டர் அவங்க நேம் வந்துடணும். இதில் இந்த அப்ரூவல் டிராயிங்கில் ஃப்ளோர் பிளான், நம்ம வீடு என்ன கட்ட போகிறோமோ அதோட ஃப்ளோர் பிளான் இருக்கும். அடுத்து அதோட எலிவேஷன் இருக்கும், அதோட செக்ஷன் வியூ இருக்கும். அடுத்து சைட் பிளான்னு சொல்லுவோம், இந்த சைட் பிளான் இருக்கும். பிட்டு டீட்டெயில்ஸ் இருக்கும். ரெயின் வாட்டர், அதாவது மழைநீர் சேகரிப்புக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே சோலார் வாட்டர் ஹீட்டர் சிஸ்டம், அதோட டீட்டெயில் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து ஸ்டேர்கேஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்து காலம் டீட்டெயில் நம்ம இந்த அப்ரூவல் டிராயிங்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பில்டிங் என்ன ஃபேஸிங், அப்புறம் நம்ம வீட்டில் வந்து மெயின் டோரு, கிரில் கேட்டு, டோரு, விண்டோ, வென்டிலேட்டரு, அதோட சைஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிற இதில் இருக்கும். அப்புறம் சைட் ஏரியா, நம்ம லேண்ட் ஏரியா, ஓப்பன் ஸ்பேஸு, அதெல்லாம் இதில் இருக்கும். இந்த அப்ளிகேட்டுங்கிற இடத்துல வந்து நம்ம யார் கொடுக்குறோமோ அவங்க நேமு, அவங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்துடும். இன்ஜினியருங்கிற வந்து உங்களுக்கு எந்த இன்ஜினியர் வந்து சைன் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களோட இன்ஜினியரு லைசன்ஸ் வித் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்துடும். அப்புறம் வந்து கீழே வந்து அப்ரூவல் அத்தாரிட்டின்னு இருக்கும். உங்களுக்கு யார் அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ பஞ்சாயத்து அப்ரூவல்னால் பஞ்சாயத்தில் உள்ள டீட்டெயில்ஸு, அவங்க சைனு, அதெல்லாம் இதில் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம வீடு இப்போ அப்ரூவல் டிராயிங்கில் உள்ள பிளானை பற்றி பார்ப்போம். பிளானில் வந்து எல்லாமே மீட்டரில் தான், இந்த அப்ரூவல் டிராயிங்கே ஃபுல்லாகவே எல்லா டைமென்ஷனும் மீட்டரில் தான் இருக்கணும். நீ பார்த்தீங்கனாலே எல்லாமே தெரியும். இந்த பிளானோட சைஸ் வந்து 9.76 மீட்ரு, ஹைட் வித்து வந்து 9.45 மீட்ரு. இந்த பிளானோட சைஸ் இது வரண்டா, ஸ்டடி ரூம், பூஜை ரூம், கிச்சன், ஹாலு, 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த 0.23ங்கிறது வந்து நம்ம 3/4 அடி வால் தான், அது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. 0.23 திக்னஸ் வாலு. இது வந்து ரூமோட இன்னர் சைஸ் 2.43ங்கிறது, இதோட அளவு தான் இது 2.43ங்கிறது. இந்த டீட்டெயில் எல்லாமே அதே தான் வரும். ஸ்டேர்கேஸ் வந்து வெளில கொடுத்துருக்காங்க. இங்கே டபிள்யூங்கிறது வந்து விண்டோ. இந்த மெயின் டோரோட சைஸ்லாம் இங்கே இந்த ரெஃபரன்ஸில் வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்ம அப்ரூவல் டிராயிங்கில் நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம போட்டிருக்க பிளானுக்கு பேரெல்லாம் மேலே வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்துடணும். அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன். இதுவும் நம்ம ப்ளூ பிரிண்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது வந்து செக்ஷன் வியூனா ஒரு பில்டிங்கை கட் பண்ணி காமிச்சா அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் தெரியுமோ அதுதான் செக்ஷன் வியூ. இப்போ இதில் வந்து இது வந்து கிரவுண்ட் லெவலுக்கு கீழே, இது வந்து கிரவுண்ட் லெவல் தான் இந்த கோடு மென்ஷன் பண்ணுறது. இது வந்து காலம், இது வந்து எர்த்து ஃபில்லிங், இது வந்து ஃப்ளோரிங் லெவல் காங்கிரீட் போட்டிருக்குது. இது சாண்ட் ஃபில்லிங் சைடில் போட்டிருக்கோம். சாண்ட் ஃபில்லிங், ஃப்ளோர் காங்கிரீட்டு. இது வந்து ஆர்சிசி ரூஃபு, அது என்ன ரேஷியோவில் எத்தனை திக்னஸுக்கு இருக்கணும்னு இது போடுறது. அடுத்து அதுக்கு மேலே உள்ளது வந்து வெதரிங் கோர்ஸு. இது வந்து பேரப்பெட் வாலு, இது வந்து பிரிக் ஒர்க்கு. இந்த சைடில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 0.45ங்கிறது வந்து ஹைட்டு. இந்த சாண்ட் ஃபில்லிங் எவ்வளோ ஹைட்டுக்கு பண்ணியிருக்காங்கன்னு, அந்த சாண்ட் ஃபில்லிங்லேருந்து
ரூஃப் பாட்டம் லெவல் வந்து எத்தனை மீட்டர்னு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரூஃப் திக்னஸ்ஸு 0.10 மீட்டர். இது வந்து பேராபெட் ஹைட்டு 0.76. மொத்தமாக கிரவுண்ட் லெவல்லேருந்து அந்த பில்டிங் டாப் ஹைட்டு வந்து 4.51 மீட்டர் இருக்கணும். இந்த பிளான் வந்து சைட் பிளானு. இதுவும் நம்ம அப்ரூவல் ட்ராயிங்கில் ப்ளூ பிரிண்டில் வந்து மென்ஷன் பண்ணோம். இதை பற்றி இப்போ பார்ப்போம். இது வந்து நம்ம பில்டிங் எவ்வளோ சைஸ் கட்டுறோங்கிறத, ஒரு பிளாட் இருக்குன்னா அதில் பில்டிங் சைஸ் என்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணோம். அதுலேருந்து அந்த பிளாட்டு சைஸு, இப்போ இந்த பிளாட்டோட சைஸ் வந்து 15க்கு 20, லென்த்து வந்து 24க்கு 70. அதில் வந்து இவங்க பில்டிங் கட்டியிருக்கிறது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9.45 மீட்ரு, 9.76 மீட்ரு. அதில் பேலன்ஸ் ஏரியா எங்கெங்கே 4 சைடும் என்னென்ன இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணோம், எவ்வளோ ஓப்பன் இருக்குன்னு. இங்கே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 6 மீட்ரு, இங்கே சைடில் வந்து 3.55 மீட்ரு, இங்கே பேக் சைடில் வந்து 9.25 மீட்ரு, இந்த சைடில் வந்து 1.89 மீட்ரு இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளாட்டை சுற்றி 4 பக்கமாக என்னென்ன இருக்குங்கிறத இந்த டீட்டெயிலில் கொடுக்கணும். ஃப்ரண்ட் சைடு வந்து ரோடு இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடில் வந்து மிஸ்டர் ராஜு பிளாட்டுங்கிறவங்களோட பிளாட் இருக்குது. இங்கே பேக் சைடில் வந்து மிஸ்டர் பன்னீர்செல்வத்தோட பிளாட் இருக்குது. சைடில் வந்து மிஸ்டர் சிங்காரவேலுவோட பிளாட் இருக்குது. இதெல்லாம் நம்ம ப்ளூ பிரிண்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து இதில் வந்து ஸ்டேர்கேஸ் டீட்டெயிலை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டேர்கேஸ் டீட்டெயிலு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் ஸ்லாப்னு சொல்லுவாங்க. படிக்கட்டில் வந்து ஸ்லோப் ஓவர் ஸ்லாப் மாதிரி போட்டிருப்பாங்களே, அதுக்கு பேர் வந்து வேஸ்ட் ஸ்லாப்பு. ஆர்சிசியில் போடணும். அதோட காங்கிரீட் திக்னஸ்ஸு என்ன, காங்கிரீட் ரேஷியோ, இது காங்கிரீட் திக்னஸ் என்னன்னு சொல்லிடணும். இது வந்து ஸ்டேர்கேஸ் ஸ்டெப் ஸ்கேல் என்ன ஸ்கேலில் போட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது 0.30ங்கிறது வந்து இந்த த்ரெட்டோட வித்து தான் இந்த வேல்யூ. 0.3னா இது வந்து ஒரு அடி. இது வந்து ஹைட்டு ரைசர்னு சொல்லுவாங்க. அது வந்து 0.175 மீட்டர். இதோட டீட்டெயிலாம் நம்ம வந்து இந்த அப்ரூவல் ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து காலம் டீட்டெயில் வந்து நார்மலாக எப்படி இருக்கணுங்கிறது இந்த இதில் கொடுத்துருவாங்க. இது வந்து சாண்ட் ஃபில்லிங் எர்த் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாண்ட் ஃபில்லிங், அடுத்தது பிசிசி, அடுத்து இது ஆர்சிசி. இது வந்து காலம், இது வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணி காலம் ரைஸ் பண்ணி, இது வந்து கிரேட் பீம். இது வந்து அபவ் கிரவுண்ட் லெவலுக்கு மேலே இந்த போர்ஷன்லாம் வந்துடும். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருவாங்க பார்ப்போம். இப்போ சாண்ட் ஃபில்லிங் வந்து 0.15 மீட்டர் கொடுத்துருவாங்க. பிசிசி வந்து 0.23 மீட்ரு. இங்கே ஆர்சிசி வந்து 0.23 மீட்ரு. ஹைட்டு வந்து 0.38 மீட்டர் ஹைட்டு கொடுத்துருவாங்க. டோட்டல் கிரவுண்ட் லெவல்லேருந்து எர்த் ஒர்க் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 1.83 மீட்டருக்கு எர்த் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து காலம் சைஸு 0.23 × 0.23, அப்படின்னா 3/4 காலம். ஆர்சிசி மிக்ஸ் என்னென்னு இதில் கொடுத்துருவாங்க. 1:2:4 மிக்ஸில் இது வந்து ஆர்சிசி காங்கிரீட் போட்டுருவாங்க. பிசிசி என்ன ரேஷியோவில் போட்டுருவாங்கன்னு கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த அப்ரூவல் ட்ராயிங்கில் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டீட்டெயில் இருக்கும். அதோட டாப் வியூ, இது வந்து செக்ஷன் வியூ. இது வந்து வாட்டர் இன்லெட் ஆகுறது, இது வந்து அவுட்ரு ஆகுறது அவுட்லெட்டு. இது வந்து அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட சைஸு 3.35. உள்ள வந்து இன்னர் வந்து 2.89, இந்த பக்கம் 0.9. இது பிக்கு திக்னஸ் வந்து 0.23 மீட்டர் இருக்கணும். இது வந்து பிட்டி டீட்டெயில்ஸு. டாப்பில் வந்து 1.22, பாட்டமில் வந்து 1.06, ஹைட் வந்து 1.83 மீட்டர் இருக்கணும். ரெட் சாயில், சாஃப்ட் ஹார்ட் ராக், இதுக்கு வந்து அதுக்கு கீழே ஹார்ட் ராக்கு. எஸ்பிசி ஆஃப் சாயில் அடாப்டட் 15 டன் per ஸ்கொயர் மீட்ரு. அந்த அப்ரூவல் ட்ராயிங்கில் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் கிச்சன் அண்ட் வாஷ் வில் பி ரீச்ட் இன் RWH as per பில்டிங் ரூல்ஸ் நம்பர் 17A. ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm. ஸ்கேல் வந்து 1:100ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். நான் உங்களுக்கு இப்போ இந்த வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த பிளானோட சைஸ் வந்து 9.76 மீட்டர் இன்ட்டு 9.45 மீட்டர். அதாவது இந்த ரூமில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கோங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸ்டேர் கேஸ் வந்து சைடில் இருக்குது. ஒரு ஸ்டடி ரூமும், ஒரு பூஜா ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால், பெட்ரூம். இது வந்து வரண்டா. எல்லாம் என்னென்ன சைஸில் இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. இது வந்து டபிள்யூனா விண்டோ, எம்டினா மெயின் டோரு. இதோட ரெஃபரன்ஸ்லாம் என்னென்ன சைஸுன்னு
அந்த காலமில் நம்ம கொடுத்துடணும். இது வந்து 0.23ங்கிறது இந்த வாலோட திக்னஸ், அது 3/4 அடிங்கிறது மீட்டரில் வந்து 0.23 மீட்டர். இது வந்து இந்த இன்னர் சைஸு, இந்த வரண்டாவோட இன்னர் சைஸு 2.43 மீட்டர். அடுத்து வால் திக்னஸ்ஸு, அடுத்து வந்து 3.05ங்கிறது இந்த பெட்ரூம் இன்னர் சைஸு. அடுத்து வந்து வால் திக்னஸ் 0.23ங்கிறது. அடுத்து வந்து 3.05. அடுத்து வந்து இந்த வாலோட திக்னஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ரூமோட இன்னர் சைஸு, வால் திக்னஸ்ஸு, இன்னர் சைஸு, வால் திக்னஸ்ஸு, இன்னர் வால் திக்னஸ். வால் திக்னஸ் வந்து 3/4 அடி இதில் போட்டுருக்காங்க. எல்லாமே 3/4 அடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னரில் 3/4 அடி தான் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே மீட்டரில் தான் இருக்குது. இது வந்து எலிவேஷன். மேலும் இதை மாதிரி சிவில் சம்மந்தமான வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.